நாடு முழுவதும் கருப்பு தினமாக நாம் அனுசரித்து வருகிறோம். ஏன் கருப்பு தினம் என்றால் ஜனநாயகத்தின் குரல் வளை நெரிக்கப்பட்ட தினம் இது. பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்ட தினம் இது. மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்ட தினம் இது. அதனால் மிக மோசமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டு பத்திரிகை சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு லட்சக்கணக்கான தலைவர்கள் நாடு முழுவதும் சிறையில் அடைக்கப்பட்டு யார் எங்கே இருக்கிறார்கள், எப்பொழுது விடுதலை ஆவார்கள் என்று தெரியாமல் பரிதவிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அரை நூறாண்டு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பாரத தேசம் சந்தித்திருக்கிறது என்பது ஒரு இந்திய சரித்திரத்தில் ஒரு கருப்பு தினம். அதனால் இந்த கருப்பு தினத்தை ஏற்படுத்தியவர்கள் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு பதவி பிரமாணம் எடுக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் இன்று போராட்டம் நடத்துகிறார்கள். அரசியலமைப்பு சட்டம் தான் எனது புனித நூல் என்று சொன்ன பாரத பிரதமருக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்துவதற்கும் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவதற்கும் காங்கிரசிற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. இதே மிசாவில் இன்று முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சரும் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் ஓட்டுக்காக இன்று கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த நாடு இன்று முழுக்கிலுமான ஜனநாயக நாடாக பரிமளிக்கிறது என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம், அதற்காக போராடிய தலைவர்கள் காரணம், அதற்கு ஆதரவளித்த மக்கள் காரணம். அதனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கருப்பு தினத்தை நாங்கள் கடைபிடித்து அதனால் பெற்ற துன்பங்களை இந்த மக்களுக்கு நாடு முழுவதும் எடுத்து சொல்லி இருக்கிறோம். இணையதளத்திலே நிறைய இடத்துல நீங்க பாத்துட்டீங்க இது எவ்வளவுக்குள்ள மக்கள் எழுதுகிறார்கள் என்று. ஒரு அம்மா சொல்றாங்க, நீங்க எதையான ஒண்ணு குடிக்கிறத விட ஒரு கள்ளசாராயத்தை குடிச்சீங்கன்னா எனக்கு வருமானமாவது இருக்கும் அப்படின்னு இணையதளத்தில் இதை பற்றி எவ்வளவுலாம். நீங்க சிவகாசி பட்டாசு அதுல தொழிலாளர்கள் இறக்கிறார்கள், அதுக்கு 3 லட்சம் நீங்க அறிவிக்கிறீங்க. அதே மாதிரி வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கு நீங்க சில லட்சத்தை அறிவிக்கிறீங்க. ஆனா இன்று 10 லட்சம் என்பது அவர்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி நீங்கள் துக்கத்தொகையை ஊக்கத்தொகையாக நீங்கள் கொடுக்கிறீர்கள். அவர்களாம் ஏழைகள், அவர்களுக்கு பணம் தேவை, அதில் நாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எப்படி பாராபட்சம் பார்த்து எந்த வகையில் யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் 1 லட்சம் ரூபாய் எங்க மாநில தலைவர் அறிவித்து கொடுத்தார்கள். ஏனென்றால் உடனே அவர்களுக்கு கை செலவுக்கு வேண்டும், அவர்கள் ஈமக் சடங்குகளுக்கு வேண்டும் என்பதற்காக. ஆனா இது துக்கத்தொகை ஊக்கத்தொகையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு துக்கமடையக்கூடிய ஒரு செய்திதான். ஆக அரசாங்கம் என்ன நினைக்கிறது, அதிக அளவில் ஊக்கத்தொகையை நாம் அறிவித்து விட்டால் நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று ஏழ்மையை தாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு சொல்ல முடியும். இல்ல இல்ல அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொடுக்கவே கூடாதுன்னா இது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சா ஆக இது ஒரு ஊக்கத்தொகை மாதிரி போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துக்கத்தொகையா இருக்காதுன்னு அவங்க கருத்து. அதாவது அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தவர்களும் அவசர நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை கூட்டணியா இல்லையா இருக்காங்கல்ல. ஆக கூட்டணி வேறு, கொள்கை வேறு. கூட்டணியில் இருக்கும்போது அந்த கொள்கை இன்னைக்கு எந்த ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்தார்களோ அவர்கள் குற்றவாளிகள், காங்கிரஸ் அவர்களுக்கு குற்றம் கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க, அவங்களை விடுதலை செய்ய வேண்டும் இவங்க சொல்றாங்க. ஆக இது எல்லாமே கூட்டணி கட்சியில் நடக்குதான். கூட்டணி என்பது கொள்கை ரீதியாக அவர்களின் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காததான் கூட்டணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.